ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா அக்கா இந்நேரம் அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி அவங்கள செல்வநாயகி கிட்ட மாட்டி விட்டுருப்பா. ஏதோ கடவுளோட அருள், நான் போய் தடுத்துட்டேன். என்னால நம்பவே முடியலம்மா. இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுமா தேவி இப்படி ஒரு காரியத்தை செய்ய பார்த்தா? பாவங்க, வயித்துல புள்ள, வாழ்க்கை அவளுக்கு சரியா இல்ல. அவ ரொம்ப குழப்பத்துல இருக்கா போல தெரியுது. சத்யா சொல்றதெல்லாம் பார்த்தா தேவி செல்வனாகிய ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. பொம்பளை மனசு கஷ்டம் வந்தா எப்படி அலைப்பாயுன்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். அம்மா, தேவி அக்கா அப்படியெல்லாம் யோசிக்காம எதையும் செய்ய மாட்டாங்கம்மா. அவங்க நல்ல புத்திசாலிமா. ஏய், புத்திசாலித்தனங்கிறது வேற, பாசத்துக்கு மயங்கிறதுங்கிறது வேறடி. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதேன. இது பாசம் கூட இல்லையேமா, வெறும் வேஷம். எப்ப அக்கா எல்லா உண்மையும் உளறி கொட்டிடுவாளோன்னு பயமாவே இருக்குமா. கடவுளே, இந்த தேவியை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு இப்ப தெரியலையே. அதுக்குதான்ப்பா நான் அர்ஜுன் கிட்ட செல்வநாயகி மாறவே இல்ல, அவங்க மாறிட்ட மாதிரி நடிக்கிறாங்க, தேவிய பழிவாங்கதான் இந்த டிராமா அப்படின்னு உடனடியா நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நான் அதை செஞ்சே ஆகணும். அக்கா, நான் திரும்பவும் சொல்றேன், தேவி அக்கா அந்த அளவுக்கு பின்விளைவை யோசிக்க முடியாதவங்க எல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாத ஆர்த்தி, அவ ரொம்ப வெகுளி. ஈஸியா அவளை ஏமாத்திர முடியும். அவளும் அப்படியே நம்பிடுவா. ஆர்த்தி, சந்தேகம்னு வந்த பிறகு தேவி அப்படி செய்ய மாட்டாங்கிற ரிஸ்க நாம அப்படிலாம் எடுக்க முடியாதுமா. சில நேரம் செல்வநாயகி செய்யற வேலையெல்லாம் பார்த்தா அவங்க நிஜமாவே மாறிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியதா இருக்குப்பா. அப்படி பிளே பண்றாங்க. சரி சத்யா, இப்போ செல்வநாயகி தேவியை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிட்டு போயிருக்கான்னு வேற சொல்ற, நீயும் அங்க இல்ல. ஒருவேளை இதுதான் சந்தர்ப்பம்னு செல்வநாயகி ஓவரா நடிச்சு தேவி அதை நம்பி உண்மையை சொல்லிட்டா? ஐயோ கடவுளே, தேவி ஏதாவது உளறி வச்சுட்டா வாழ்க்கை போயிடும். சத்யா மாட்டிக்கிட்டு அனாவசியமா இவ வாழ்க்கையில போயிடும். அப்பா, மறந்துட்டீங்களா? முக்கியமா நீங்களும் தான் மாட்டுவீங்க. உங்க மேலதான் செல்வநாயகி செம்ம கடுப்பாவாங்க. ஐயோ, என்னடி சொல்ற? ஆமா காமாட்சி, அது வாஸ்தவம் தான். சத்யா, நான் வேணா ஒரு தடவை வந்து தேவியை சந்திச்சு பேசட்டுமா? அதனால என்ன நல்லது நடக்க போகுதுப்பா? இன்னும் நான் சொன்னா தேவி கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? இதுக்காக நான் எடுக்கிற ரிஸ்க் எல்லாம் தேவிக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். ஒருவேளை அவ செல்வனாகிய கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா அதனால மாட்டிக்க போறது நானும் தானே. செல்வநாயகி நினைச்சா என் மேல கிரிமினல் அஃபென்ஸ் கேஸ் கூட போடலாம்ல. ஐயோ அப்பா, உட்காருமா, உட்காரு. உட்காருமா, உட்காருங்கிறல்ல. நாம நியாயத்துக்காக இதை செஞ்சிருந்தாலும் அவ பார்வையில இது தப்பு தானே. என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ எதுவும் பயப்படாதம்மா, ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னேன். அப்படி பார்த்தா செல்வநாயகி செஞ்சது மர்டர் அட்டெம்ப்ட். அதுக்கு அவளை ஜெயிலுக்கு கூட அனுப்பலாம்ல. அப்பா, என்னால உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். சத்யா, இவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயம் போக போறது கிடையாது. ஆனா எனக்கு அதனால பெரிய பாதிப்பு வரும்னு செல்வநாயகி மாதிரி நாமும் தேவிக்கு ஒரு சென்டிமெண்ட் லாக் போட முடியும்.